அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு இலக்கணத்துலேருந்து ஒரு முக்கியமான வினாக்கள் வந்து 30 வினாக்கள் வந்து நம்ம டெய்லியும் பார்த்துட்டு வரோம். அதில் பாருங்கள், முதல் வினா வந்து யாப்பு இலக்கணத்தில் அடி என்று குறிப்பிடப்படுவது டேஸை பொறுத்தது அப்படிங்கிறாங்க. நம்ம யாப்பு இலக்கணத்தோட உருவுகளை முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? யாப்பு இலக்கணத்தோட உறுப்புகளை வந்து சில நேரம் வினாவாக கேட்பாங்க, அதை வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. பாருங்கள், எழுத்து ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எழுதுகிறேன். எழுத்தை என்ன பண்ணுவோம்? அசை பிரிப்போம். அசை, சீர், தலை, அடி, பாருங்கள், அடி தொடை அப்படின்னு வரணும், சரிங்களா? மொத்தம் 6 உறுப்புகள். யாப்பு இலக்கணத்தோட உறுப்புகள் எத்தனை? மொத்தம் 6. அப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரிசையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ யாப்பு இலக்கணத்தில் அடி என்று குறிப்பிடப்படுவது டேஸை பொறுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன வரும்? அடி அப்படின்னா இப்போ முதல் அடி, 2ஆம் அடி, 3ஆம் அடி அப்படின்னு வரும். அது எதை பொறுத்ததுன்னா சீர்களோட எண்ணிக்கையை பொறுத்து தான் அந்த அடி வரையறைங்கிறது வரும். இது ரொம்ப முக்கியமானது. அது யாப்பு இலக்கணத்துல கண்டிப்பாக ஒன்று சீர் பிரித்து கேட்பாங்க, இல்லைன்னா இது மாதிரி ஒரு டைரக்ட் கொஸ்டின் வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்திர விழா 28 நாட்கள் கொண்டாடப்படுவதாக கூறப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தா நமக்கு கண்ணம்பிட்டு போட்டலாம் மணிமேகலைன்ட்டு. ஏன்னா மணிமேகலையில் தான் இந்திர விழா பற்றி நல்லா சொல்லியிருப்பாங்க. இப்போ சிலப்பதிகாரத்தில் சொன்னது இல்லையா அப்படின்னா என்னது? சில மணிமேகலையில் வந்து இந்திர விழா ஊரெடுத்த காதை அப்படின்னு ஒரு காதைக்கே பேர் இருக்குது, சரிங்களா? சிலப்பதிகாரத்திலையும் வரும். இப்போ கண்ணகியும் கோவலனும் மாதவியும் அவங்களோட வாழ்க்கை வரலாறு நம்ம தனியாக எடுத்து பார்த்தோம்னா அவங்களோட ஆரம்பம் அவங்க மீட் பண்ணுறதே எது? இந்திர விழாவில் அவங்க 11 வகையான ஆடல் வகையை வந்து அவங்க அரங்கேற்றம் பண்ணுவாங்க. யார்? மாதவி. ஸோ அந்த டைமில் தான் அவங்க 2 பேர் மீட் பண்ணுவாங்க. அந்த ஆடல் வகையை பார்த்து அவங்க வந்து ஒரு கோவலன் வந்து மையல் கொள்வார். ஸோ அது மூலியமாக தான் அவங்களோட வாழ்க்கை வந்து வரும் அப்படிங்கிறது நமக்கு கதை, சரிங்களா? ஆனால் சிலப்பதிகாரத்தை விட மணிமேகலையில் வந்து அதிகமாக, ஏன்னா மணிமேகலைங்கிறது மாதவியோட பெண்ணானவர் மகள். ஸோ அவளை பற்றி சொல்லும்போது நமக்கு என்னது? சிலப்பதிகாரத்தை காட்டிலும் மணிமேகலையில் அந்த இந்திர விழா பற்றி அதிகமாக கூறப்படும். இப்போ இதுக்கு விடை வந்து இந்திர விழா ஊரெடுத்த கதையை சொல்கிறது வந்து இந்திர விழா 28 நாட்கள் நடைபெறும்ங்கிற செய்தியை சொல்கிறது வந்து மணிமேகலை. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், நாள்காட்டி ஓவியங்களை டேஸ் என்று அழைப்பர். நாள்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்று அழைப்பர். நாள்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்ட் என்று அழைப்பர். இதெல்லாம் வந்து பாக்ஸ் கண்டென்ட் கொஷின். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், விகுதி பெறாமலேயே இந்த வினை பகுதியை தொழிற்பெயராகுதல் என்னான்னு கேட்குறாங்க. பாருங்கள், எதிர்மறை தொழிற்பெயர். இதுக்கு வந்து நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம 10th புக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? நமக்கு அந்த வினை தொகை பற்றி நான் ஒரு இதே இருக்கும் நமக்கு. அதில் எதிர்மறை தொழிற்பெயர்னால் முதல் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போ முதல்ல தொழிற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உணவு உண் அப்படிங்கும்போதும், சரிங்களா? உணவு உண் அப்படின்னா அது தொழிற்பெயர். நம்ம உணவு சாப்பிட்றது கூட ஒரு வினை தான். ஸோ அதை வந்து உணவு உண் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து எதிர்மறையாக சொல்லும்போது எப்படி வரும்? நான் உணவு உண்ணவில்லை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிற மாதிரி வரும், சரிங்களா? அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதிர்மறை தொழிற்பெயர் வந்து விகுதியை பெற்றிருக்காது, ஆனால் அது வந்து என்ன சொல்லுவோம்? தொழிற்பெயராக அது இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அப்படியே ப்ராப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, ஏன்னா கொஷின்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எல்லாருமே படிச்சிருப்பீங்க, அதனால் ஜஸ்ட் இதை வந்து ரீகால் பண்ணுற மாதிரி எடுத்துக்காங்க, சரிங்களா? இல்லை உங்களுக்கு இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும், எங்களுக்கு புக்கு ரெஃபரன்ஸோடு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், கூற்று வல்ல எழுத்துக்கள். கூற்று 1 சொல்கிறாங்க, வல்ல எழுத்துக்கள் கச தவ ஆகிய 4 மொழிக்கு முதலில் வரும் அப்படிங்கிறாங்க.
எஸ் வரும். இப்போ எப்படி சொல்லலாம்? கட்டம் இல்லை காகம், தச்சர், தட்டு, பந்து அப்படின்னு மொழிக்கு முதல்ல வரும். இது வந்து ஃபஸ்ட்டு கூற்று ரைட்டு. கூற்று 2 பாருங்க. நிலை மொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய் எழுத்துக்கள் தோன்றி புணராது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி இங்கே என்ன வேணும்? மெய் எழுத்துக்கள் தோன்றி புணரும் என்பதுதான் சரியான விடை. இப்போ பாருங்கள், ஒரு கரெக்டான ஒரு வார்த்தை. இப்போ 10 பாட்டு, சரிங்களா? இப்போ வள்ளின மிகவும் இடம் மிக இடத்துல நம்ம பார்த்துருப்போம். 10 பிரித்து எழுதுகிறேன் உங்களுக்கு. 10 கூட்டல் பாட்டு அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க செகண்ட் கூட்டில்? இது வந்து நிலைமொழி. ஃபஸ்ட்டு வர்றது இது வந்து நிலைமொழி, இது வந்து வருமொழி. வான்னு போட்டுக்கிறேன், சரிங்களா? இது நிலைமொழி, இது வருமொழி. கூற்றப்படிங்க. நிலைமொழியுடன் புணர்கையில், இந்த நிலைமொழி பற்றி இதோட புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்து தோன்றுமா ஆனால் புணராவாம். அதோட நிலைமொழியில் தோன்றும், அது புணரும். அப்போ எப்படி வரும்? 10 கூட்டல் பாட்டு 10 பாட்டு என்று அந்த பகரம், அந்த மெய் தோன்றி புணரும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து இதுக்கு அப்போ இது ஆன்சர் என்ன? கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இந்த மாதிரி கூற்று காரணம் நிறைய கேட்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. கோவைப்பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் என்ற வரியில் இடம்பெறும் படிமம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த படிமம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம 11th 12th தமிழ் புத்தகத்தில் பின்னாடி கடைசி பாடத்தில் 9வது இயல் நினைக்கிறேன், அந்த இயலில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 9வது இயல் சாரி கடைசி இயல், சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படிமம்னா என்ன, தொன்மம்னா என்ன, குறியீடுனா என்ன, அப்புறம் காட்சினா என்ன, இதெல்லாம் கொடுப்பாங்க. இதில் தொன்மம், குறியீடு, காட்சி அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இது எல்லாமே கவிதை எழுதுவதுக்கான ஒரு ஸ்டைல், ஒரு மெத்தட், சரிங்களா? இப்போ இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஏற்றத்தாழ்வு, இந்த சமூகத்தை பற்றி ஒரு டாபிக் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 பேர் எழுதுகிறோம். இப்போ நான் எழுதுகிறேன், இன்னொருத்தவங்க எழுதுகிறாங்க அப்படின்னா, நான் இந்த சமூகத்தை எந்த அளவில் புரிஞ்சு வச்சுருக்கிறேனோ, இந்த சமூகத்துக்கு நான் என்ன பண்ணேனோ, இந்த சமூகம் திருப்பி எனக்கு என்ன பண்ணுச்சோ, நான் அந்த சமூகத்தை என்ன கண்ணோட்டத்தில் பார்த்தேனோ அதை வச்சு தான் நான் கவிதையாக படைப்பேன், சரிங்களா? அப்போ எனக்கு முன்னாடி உள்ளவங்களும் அப்படி தான் படைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அறிவுக்கு என்னவோ, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை வச்சு தான் அவங்க எழுதுவாங்க. ஸோ கவிதைங்கிறது, ஒரு படைப்புங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். அதாவது அவங்களோட அறிவு, அவங்களோட அனுபவத்தை பொறுத்து மாறுபடும். ஸோ அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கவுக்குன்னு ஒரு யுத்திகளை கையாளுவாங்க, சரிங்களா? குறியீட்டு கவிதை. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களோட நிறைய கவிதைகளை பார்த்தீங்கன்னா குறியீட்டு கவிதையாகவே வரும், சரிங்களா? ஒரு படிம கவிதைலாம் எழுத மாட்டாரா அப்படின்னா எழுதுவாங்க. ஆனால் ஒரு குறியீட்டு கவிதை அப்படின்னா ஒரு இதை குறிப்பிட்டு குறியீடு காட்டி சொல்கிறது மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ நிறைய இது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான். நமக்கு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் 11th 12th புக்கிலே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மெய் படிமம். ஆக்சுவலி படிமம்னா என்ன அப்படின்னா, படிமம்னா என்னது? ஒரு பொருள் வந்து அந்த கருத்துக்கள் படிய வைக்கப்படுவது, சரிங்களா? குறியீடுனா என்னது? ஒரு விஷயத்தை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது, அதை உணர்த்துவதற்காக மக்களுக்கு அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறதான் குறியீடு. தொன்மம்னா என்னது? பழைய மரபுகளோடு சேர்ந்தது மாதிரி எழுதுவோம் பார்த்தீங்களா, அது வந்து தொன்மம். அடுத்து வந்து காட்சினா என்னது? அது விஷுவலாக காட்டுவது, சரிங்களா? காட்சிப்படுத்துதல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி. இப்போ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ மெய் படிவம்னா என்னது? நம்மளோட உடல் உறுப்புகள், பாகங்களை வச்சு ஒரு கவிதையாக சொல்கிறது. இப்போ மேலே ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. கோவை பழ மூக்கும் பாசிமணி கண்ணும். இப்போ இதில் மூக்கு வந்து என்னது? நம்மளோட உடல் உறுப்பில் ஒன்று. கண் என்னது? நம்ம உடல் உறுப்பில் ஒன்று தான். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து மெய் படிமம். அது ஓகே. இப்போ வந்து இந்த பயன் படிமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பயன் கருதி, ஒரு நன்மை கருதி ஒரு கவிதை எழுதுகிறாங்க, சரிங்களா? ஒரு நன்மையான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை எழுதுகிறாங்க. இப்போ மழையை பற்றி கவிதை எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, மழை வந்து நமக்கு எல்லா விதத்துலையுமே பயன்படுது. ஸோ நமக்கு வந்து அதை வந்து டிஸ்அட்வான்டேஜோட அட்வான்டேஜுங்கிறதுல தான் நம்ம மழையை எடுத்து நம்ம அதோட நன்மையை மட்டும் தான் நம்ம அதிகமாக சொல்லுவோம். தீமைங்கிறது நன்மையெல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம்
ஒரு 1 2 தீமைகள் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துன்னா அது பயன் படிமத்தில் வரும். வினை படிவம்னா ஒரு செயலை குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி வரும். உருவ படிவம்னா உருவகப்படுத்தி ஒரு உருவத்தை வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலை படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்பலுக்கு போன மச்சான் ஆன்சர் வந்து நாகூர் ரூமி. இவர் வந்து நம்ம 10th புக்கிலேயே இருக்கிறார் சரிங்களா. நாகூர் ரூமியோட ஒரு இது வந்து கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிற ஒரு நாவல். இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப முக்கியமானதெல்லாம் எல்லாமே இருக்கும் சரிங்களா. அதெல்லாம் பார்த்துங்க. நாகூர் ரூமிக்கு வந்து இயற்பெயர் வேறு, இது கிடையாது. இதெல்லாம் வந்து புனைப்பெயராக சொல்கிறாங்க சரிங்களா. அவரோட இயற்பெயர் வேறு, நம்ம 10th புத்தகத்திலேயே இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தட்சிண மேரு என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. மேருன்னா என்ன, நம்மளுக்கு ஆக்சுவலி பொருள் என்ன? மேரு என்றால் மலை என்று பொருள் சரிங்களா. அப்போ எதை வந்து தட்சிண மேருவாக வந்து எத்தனை தட்சிண மலையாக வந்து உருவகப்படுத்துகிறாங்க அப்படின்னா, தஞ்சை பெரிய கோவில் சரிங்களா. முதலாம் ராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில், பிரகதீஸ்வரர் ஆலயம், அடுத்து ஆவுடையார் வந்து கோவில் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த தஞ்சை பெரிய கோயிலில் தான் என்ன சொல்கிறாங்க, தட்சிண மேருங்கிறாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இருக்குது. நம்ம போடுற எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். எஸ்பெஷலி இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பாக வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று கூறியவர், கண்ணை மூடணுங்க, கண்ணை மூடிட்டு மு வரதராசனார் போட்டணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, 10வது புத்தகத்திலேயே ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொஸ்டின் சரிங்களா. ஒரு பாக்ஸுக்குள்ளே இந்த ஓரத்தில் போட்டிருப்பாங்க. அதாவது பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி, அதில் இன்னொன்று சொல்லியிருப்பார், எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் கூட 2ஆம் வகையான மொழி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அந்த கூற்றை சொன்னவர் யாருன்னா மு வரதராசனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட தமிழ் இலக்கிய வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கின ஒரு நூல். தமிழ் இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி வாங்கியிருக்குது. இவர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நூல்கள் வந்து ரொம்ப முக்கியமான நூல்கள்லாம் எழுதியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின். கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழவனும் கடலும் என்ற நூலோட ஆசிரியர் எர்னஸ்ட் ஹம்மிங்வே. யார்? எர்னஸ்ட் ஹம்மிங்வே. இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னா எர்னஸ்ட் ஹம்மிங்வே. இது வந்து ஒரு துணை பாடம் சரிங்களா, நம்ம சின்ன கிளாஸ் புக்கில் இருக்கும் பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து, ஓகார என்னும் இடைச்சொல் நன்னூலில் தரும் பொருளில் கீழே பொருந்தாததை கூறு அப்படிங்கிறாங்க. ஓகார அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகார என்னும் இடைச்சொல் நன்னூலில் தரும் பொருளை கீழே பொருந்தாதவற்றை கூறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இசை நிறை சரிங்களா. இசை நிறை தான் வந்து இதில் பொருந்தாது. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். கோபல்ல கிராமம் என்ற நாவல் சாகித்ய அகாடமி விருது வாங்கினது எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. கோவல்ல கிராமம் கோபாலபுரத்து மக்கள் அப்படின்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆசிரியர் தான் இதையும் எழுதியிருப்பார் சரிங்களா. கோபாலபுரத்து மக்கள் அந்த இது எழுதுறாருல, அந்த ஆசிரியர் தான் இந்த நூலையும் எழுதியிருப்பார். 1991ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். நமது தமிழகத்தின் தனிச்சிறப்பு என்று கூறத்தகும் சங்க இலக்கிய சாரத்தை சாமானியரும் அறிந்து வாசிக்கக்கூடிய முறையில் தீட்டப்பட்ட ஏடுகள் இருக்க வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே என்னது, நம்ம தமிழ்நாட்டோட முதல்வர்கள் தான் சரிங்களா. இந்த முதல்வர்கள்னு சொன்னோன்னா ஒரு கொஷின் ஞாபகம் வருது. இந்த நம்மளுக்கு இந்த ஜென்ரல் கொஷின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முதலமைச்சர், தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களோட வரிசையெல்லாம் கேட்பாங்க. யார் முன்னாடி ஆண்டா, யார் அடுத்த ஆண்டா அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி அது எந்தெந்த வருஷங்கிறத நம்ம சோஷியல் புக்கில் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த கொஸ்டின் வரலாம். நமது தமிழ் இலக்கியத்தோட தனிச்சிறப்பு ஆன சங்க இலக்கியங்கள் வந்து ஒரு சாமானியரும் அறிந்துக்கிற வகையில் வந்து
அது எளிமையாக்கப்படணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பேரறிஞர் அண்ணா. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. கத்தும் குயிலோசை இதில் இடம்பெறும் வலு அமைதி என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி குயில் என்ன பண்ணணும்? குயில் என்ன பண்ணும்? குயில் கூவும், அதுதான் மரபு. சரிங்களா? ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் பாரதி? கத்தும் குயிலோசை என் காதில் பட வேண்டும் அப்படிங்கிறார். சரிங்களா? மிஸ்டேக் கூட இதற்கு இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க? பிழையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது தான் வலு அமைதி. சரிங்களா? இது எந்த வலு அமைதின்னு கேட்குறாங்க. நமக்கு கத்தும் குயிலோசை வராது, கூவும் குயிலோசை தான் வரணும். அப்போ இது மரபு வலு அமைதி. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் படிப்பு பாதையில் நின்று போக காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு ஒரு நோய் ஏற்படும். சரிங்களா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுவார்? அவர் நல்லா படிக்கக்கூடியவர், நல்ல ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவர். எல்லாத்துக்குமே தெரியும் முத்துராமலிங்கரை பற்றி. நம்ம அவரை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அதிகமான எக்ஸ்ப்ளனேஷன் தேவை கிடையாது. இருந்தாலும் என்னது, நிறைய லாங்குவேஜ் அவருக்கு தெரியும். அவர் படித்தது என்னவோ கம்மியாகவே இருந்தாலும் கூட அதிகமான மொழிகளை கற்றவர். அவருக்கு இந்த ஃப்ளேக் அப்படிங்கிற நோய் என்ன பண்ணுவார்? அவரால் படிப்பை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடும். சரிங்களா? ஸோ அந்த ரீசனால தான் அவர் படிப்பை விடுவார். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். மொழி இறுதியில் வரும், ஆக்சுவலி இங்கே ஒரு மிஸ்டேக்கு, வினா எழுத்துக்கள் வரணும். வினா எழுத்துக்கள் அப்படின்னு வரணும், மெய் எழுத்துக்கள் வராது. மொழி இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ ஓ. ஆ ஓ, அது அந்த செகண்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு ஆன்சர். இது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது ஏன் இறுதியில் வரும்? அப்போ ஃபஸ்ட்டு ஏவும் யாவும் வராதா அப்படின்னா வராது. நல்லா யோசிச்சு பாருங்கள். நமக்கு என்ன வரும் கொஸ்டின் அப்படின்னா என்ன, அதாவது என்ன அப்படிங்கிறது கடைசியாக வரும்னு நினைக்கக்கூடாது. அந்த சவுண்டு சொல்கிறேன், அந்த சவுண்டு சவுண்டில் முடிகிற மாதிரி இருந்தால் தான் அது மொழிக்கு முதல்ல வருதா இல்லை இறுதியில் வருதா அப்படிங்கிறத வச்சு நம்ம கணக்கு பண்ணணும். இப்போ என்ன, எதுக்கு, எப்படி அப்படின்னு எங்கே வரும்? ஏங்கிறது முதல்ல தான் வரும். சரிங்களா? அதே போல் பாருங்கள், யாவை அப்படிங்கிறது, யாவை நம்ம இப்போ இதோட என்னங்கிறது யாவைங்கிறது நம்ம கொஸ்டினில் கடைசியாக தானே போடுவோம். அப்படின்னா அந்த கடைசியை சொல்லக்கூடாது. யாங்கிறது முதல்ல வந்திருக்குதா கடைசியில் வந்திருக்குதா, அதுதான் வினா, அதுதான் கேள்வி, அதுதான் நம்மளோட புரிதல். சரிங்களா? அப்போ யாங்கிறது முதல்ல தான் போடுவோம். இப்போ அடுத்து சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்களேன். அப்போ இது ரெண்டும் மொழிக்கு முதல்ல வரும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். ஆ ஆ ஓ அப்படின்னா அவனா, அவனா வந்திருக்குதுங்களா? அவனா அப்படின்னா ஆவணா வந்திருக்குதா? அவனும் வந்திருக்கா? அப்போ ஆவும் ஓவும் மொழிக்கு இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள். அடுத்து பாருங்க. இப்போ அடுத்து இந்த ஏ எங்கே வரும் அப்படின்னா என்ன, ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிறதுல வரும். சரிங்களா? இந்த யாவும் ஆவும் பாருங்க என்னாகும்? யா அவ செய்தாயா, வந்தாயா அப்படின்னு இதுவும் மொழிக்கு முதல்ல தான் வரும். ஸோ இந்த மொழிக்கு முதல்ல வர்றது இறுதியில் வர்றதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். பண்டைய கால கல்வி முறையில் வேத்தன் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பண்டைய கால கல்வி முறையில் வேத்தன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு முதலில் வருபவர். பாருங்க, பள்ளிக்கூடத்துக்கு யார் ஃபஸ்ட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்குறாங்க நம்ம பண்டைய காலத்தில், வேத்தன். இப்போ நம்மளாம் என்ன சொல்லுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள சின்ன பிள்ளை, நாளைக்கு நான் தான் நம்ம கிளாஸ் ரூம்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு உட்காந்துருப்பேன் பாரு. அப்போ நம்மளாம் அப்போல்லாம் சின்ன பிள்ளை தரமாக நம்மளை சண்டை போட்டுக்குவோம். இன்றைக்கி நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன், நான் தான் ரெண்டாவதாக வந்தேன் அப்படின்லாம் பேசிக்குவோம். அந்த ஃபஸ்ட்டாக வர்றாங்கல்ல அவங்க என்ன சொல்கிறாங்களாம்? வேத்தன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். தமிழ் அறிஞர்களால் தமிழ் இமயம் என்று போற்றுதலுக்கு உரியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இவர் ஆன்சர் யாருன்னா வா சுபமாணிக்கம். வா சுபமாணிக்கத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். சரிங்களா? இவர் பார்த்தீங்க அப்படின்னா நூல்கள் எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு அறிஞருங்கிறது.
அறிஞருங்கிற கேட்டகரியில் இருப்பார். சரிங்களா? நம்ம தமிழ் மொழியை வந்து ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாமனிதர் அப்படி கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மூவா இவங்களாம் எப்படி இருக்காங்களோ சேம் அதே போல் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நிறையா நூல்களை வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு. சரிங்களா? இவர் நிறைய நூல்களை ஆய்வு பண்ணி எல்லா அறிஞர்களுமே இவரை வந்து தமிழ் இமயம் அப்படின்னு ஒரு போற்றக்கூடிய அளவில் வந்து அதிகமான நூல்களை ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. ஸோ தமிழ் இமயம்னாவே வா சுபமாணிக்கம் அவர்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். பின் வருவனவற்றுள் தொடர்பு இல்லாதது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு பாருங்கள், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி உரைத்தல். உற்றது உரைத்தல் என்னது? உனக்கு கால் வலிக்கிறதுனா ஆமாம் எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறது. அடுத்து உருவது கூறல், ரெண்டாவது ஆப்ஷன் விட்டுருங்க. உருவது கூறல் அப்படின்னா உனக்கு கால் வலிக்குதானா இல்லை கை வலிக்குது அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இடமொழி உரைத்தல் அப்படின்னா என்ன சொல்கிறது இல்லை உருவது கூறல் அப்படின்னா தான் என்ன சொல்கிறது, விளையாட போவேன் அப்படின்னு சொன்னால் இல்லை எனக்கு கால் வலிக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு உட்காந்துருக்குது. இனமொழி உரைத்தல் அப்படின்னா உனக்கு கை வலிக்குதா அப்படின்னா எனக்கு கால் வலிக்குதுன்னு அதுக்கு இனமான இதை சொல்கிறது. ஓகே, இப்போ இதில் வந்து ஐயுறல் கூறல் அப்படிங்கிறாங்க. இது அப்படி ஒன்றும் இல்லை. சரிங்களா? அடுத்து ஐயுறல் கூறல் என்பது தான் தவறு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பின் வருவனவற்றுள் கலை சொற்களில் தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், நவீன ஓவியம் அப்படின்னா மாடர்ன் ஆர்ட். நவீன ஓவியம் அப்படின்னா மாடர்ன் ஆர்ட். குகை ஓவியம்னா கேவ் பெயிண்டிங்ஸ். கருத்து படம் கார்ட்டூன். இதில் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க். சரிங்களா? இதில் என்னென்னா கல்வெட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? நம்ம ஸ்கூல் புத்தகத்திலேயே நீங்கள் என்ன கூட ஒரு உங்களுக்கு சின்ன என்ன ஈஸியாக கூட நான் சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் 9th புக்குக்கு போங்க. 9th புக்கில் கல்வெட்டை பற்றின ஒரு உரைநடை பகுதியே இருக்குது. கல்வெட்டு ஃபுல்லாக கிடையாது. நமக்கு தமிழ் இதில் ஃபஸ்ட்டு யூனிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த கல்வெட்டுக்கு என்ன இங்கிலீஷில் வந்து கலைச்சொல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த அஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன தமிழ் பெயர் அப்படிங்கிறது, ஏன்னா இது இருக்குது, அஸ்தட்டிக்ஸும் இருக்குது, அதுக்கு இன்னொரு இது இருக்குது, அது என்னங்கிறது நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா நம்மளே சொல்லிக்கிட்டு இருந்தால் அது சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும்ல. அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுவீங்க, யோசிப்பீங்க, ஓ எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிப்பீங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லணும். அடுத்து நெக்ஸ்ட்டு, ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார்? ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலோட ஆசிரியர் வந்து சிற்பி பாலசுப்ரமணியன். இவரோடது நிறைய இது பார்த்தீங்கன்னா முக்கியமானதெல்லாம் இருக்குது, படிச்சுக்கோங்க. ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற கவிதை நூலோட ஆசிரியர் வந்து சிற்பி பாலசுப்ரமணியன். இப்போ என்ன பண்ணுறாரு சிற்பினாவே என்ன அவருக்கு வேலை? செதுக்குறாரு. ஒரு கிராமத்தை வரைகிறாரு, ஒரு நதி போகிற மாதிரி ஒரு சிற்பத்தை செதுக்குறாரு அப்படின்னு ஒரு கற்பனை. நம்ம இந்த 3D பெயிண்டிங்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி நீங்களாம் ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க, ஒரு ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். பின் வருவனவற்றுள் மொழியின் முதல் நிலை என்ன? நான் ஏற்கனவே மூவா கொஷின் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் கண்டென்ட் கொஷின் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதுலேருந்து திருப்பி இன்னொரு கொஷின் இருக்குது. ஏன்னா அந்த பாக்ஸே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது பாருங்கள். அதுலேருந்து இன்னொரு நெக்ஸ்ட் கூட என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னது, பேசுவதும் கேட்பதும் அப்படின்னு நான் சொன்னேன். பேசுவதும் கேட்பதும் முதல் நிலை, இது ஃபஸ்ட்டுன்னு போடுறேன். சரிங்களா? ரெண்டாவது என்னது, படிப்பதும் எழுதுவதும் இரண்டாவது நிலை. அப்போ சிந்திப்பதும் செயல்படுவதும் அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? இன்னொரு நிலையும் கூட இருக்குதுன்னு சொல்லுவார், அது பாக்ஸ் கொஷினில் இருக்கும். ஸோ அதை பார்த்துங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, பேசுவதும் கேட்பதும் அப்படின்னு தான் முதல். குழந்தை என்ன பண்ணுது, நம்ம பேசுகிறத அது காதால் கேட்குது. சரிங்களா? ஸோ அது முதல்நிலை. நம்ம பேசுகிறது கேட்குறத வச்சு என்ன பண்ணுவோம், நம்ம படிக்கிறத வச்சு எழுதுவோம். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் பார்த்தீங்களா, இதுதான் சொல்கிறாரு. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகை. இதெல்லாம் மனப்பாடமாக வச்சுக்கணும். வினைத்தொகை என்பது என்னது, அந்த இறந்த காலமா எதிர்காலமா என்று குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ காட்டாமல் வரும் காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகை. மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அடுத்து இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்குற வினா, அதனால் இதுக்கெல்லாம் வந்து தப்பு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப 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 நம்ம எந்த அளவுக்கு படிக்கலைங்கிறத இந்த ஒரு கொஸ்டின் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
சரிங்களா? அதுக்கு நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து இப்போ காலம் கடந்த பெயரச்சம்னா வினைத்தொகை, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. நம்ம எத்தனை காலத்துக்கு தான் இப்படி படிச்சுக்கிட்டே இருப்போம்? நம்ம வேலைக்கு போக வேண்டாமா? ஸோ இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா மக்கப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒரு சில விஷயத்தெல்லாம் நான் ஏன் மனப்பாடம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அப்படியாவது நமக்கு சீக்கிரமே போகலாமேன்னு தான். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள ஓமை என்ன? ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள ஓமை வந்து இதுக்கு வந்து மருந்து மரம். எனது மருந்து மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து திருக்குறளில் வந்து வரும்னு நினைக்கிறேன். இது ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள ஓமை வந்து மருந்து மரம் அப்படிங்கிறாங்க. இந்த மருந்து மரம் என்னங்கிறதையும் எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த பாடம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடும்போதே அந்த மரத்தை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் அவ்வளோ கொடுத்துருப்பேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து என்று வேண்டுபவர் யார்? அது வருபவர் யாரானும் நன்றி செலுத்து அப்படின்னு சொன்னவங்க வந்து ஜலாலுதீன் ரூமி. இந்த ஜலாலுதீன் ரூமிங்கிறவங்க யார்? நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் ஒரு யார் அப்படின்னுட்டு, சரிங்களா? ஜலாலுதீன் ரூமி. நாகூர் ரூமி, ஜலாலுதீன் ரூமியா, ரெண்டு பேரும் ஒருத்தரா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்னடா ஹோம்ஒர்க்கே கொடுக்குறேன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு சிந்திக்க வைக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். பொறுத்துக, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல இருக்குது ஓரெழுத்து ஒரு மொழியில். வவ் அப்படின்னா கவர், இப்படி போட்டுக்கிறேன் 1. கூ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கூ. ஒரே நிமிஷம். அடுத்து பாருங்கள் 2 வந்து கூ, பூமி. பூமியில் எல்லாரும் கூடி வாழணும். அடுத்து சே அப்படின்னா உயர்வு. 3 இங்கே வச்சுக்கலாம். 3 சேர்ந்து எல்லாரும் உயரலாம். உயர்ந்து நம்ம சேர்ந்து எல்லாரும் படித்து உயர்ந்தோம்னா வேலை கிடச்சின்னா எல்லாரும் வாழ்க்கையில் உயரலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து மை அப்படின்னா அஞ்சனம். மைனா என்னது? அஞ்சனம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு விடை. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். பாரதியார் பெண்களுக்கான குரல் வெண்பா எழுதிய இதழின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாரதியார் வந்து பெண்களுக்கான குரல் வெண்பா எழுதிய இதழோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா சக்கரவர்த்தினி. எனது சக்கரவர்த்தினிங்கிறதான் பாரதியார் பெண்களுக்கான குரல் வெண்பா எழுதிய இதழோட பெயர். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்தியா சுதேசி மித்திரத்தில் தான் அவர் ஆசிரியராகவும் பணிபுரிஞ்சார். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பகுப்பத உறுப்புகளுள் அடங்காத 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை நான் இப்போ நடத்தும் போது உங்களுக்கு வந்து நான் இதை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடுது அப்படின்ட்டு பாருங்கள். நமக்கு என்னது பகுப்பத உறுப்பு இலக்கணம், பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை அப்படின்னு எல்லாமே தெரியும். இது என்னது? எழுத்து பேர் புதுசாக சேர்த்துருக்காங்க அப்படின்னா, புதுசாக தான் சேர்த்துருக்காங்க. நமக்கு புதுசு கிடையாது, பழசு. ஆனால் நமக்கு கொஞ்சம் காலமாக நம்ம புத்தகத்தில் வந்திருக்கு. எழுத்து பேர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து அதிகமாக நமக்கு புழக்கத்தில் இருக்குது, சரிங்களா? இதுக்கு ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு வீடியோ வந்து நான் 10th வீடியோ போட்டிருக்கேன் இலக்கணம். ஸோ அதிலே நிறைய கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். எழுத்து பேர் ஒரே ஒரு நிறைய எழுத்துக்கள் வரும். அதில் அடிக்கடி வரக்கூடிய ஒரே ஒரு எழுத்துன்னா இத்து தான் வந்து எழுத்து பேரில் அடிக்கடி வரக்கூடியது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி பாருங்கள். எழுத்து அப்படிங்கிறதுல இத்து இருக்குதா? ஸோ நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இதை பற்றி ஏன்னா இது ஷார்ட் வீடியோ, அதனால் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அடுத்து நீங்கள் போய் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அந்த இதில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஃபஸ்ட்டு இயர்லேருந்து 9 இயல் வரைக்கும் வரிசையாக அவங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்கள் இதழை உத்தம சோழன் எத்தனை ஆண்டுகளாக நடத்தி வந்தார்? சரி, இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் இப்படி வந்துருச்சு. இந்த கொஸ்டின் வேண்டாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். நவீன தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யாருன்னு பார்க்குறாங்க. நவீன
தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா சீசு செல்லப்பா. யார்? சீசு செல்லப்பா தான் நவீன தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த முன்னாடி ஒரு கொஷின் வந்துச்சு பார்த்தீங்களா? இதுக்கு ஆப்ஷன் கொஞ்சம் இடம் மாறிச்சு, அரேஞ்ச் பண்ணதில் இடம் மாறிச்சு பாருங்கள். கிழக்கு வாசல் உதயம் அப்படிங்கிற திங்கள் இதில் உத்தம சோழன் இல்லை, இவர் வேறு உத்தம சோழன். அவர் எத்தனை வருஷமாக நடத்திட்டு வந்தார்? இந்த ஆன்சர்லாம் ரப் பண்ணிடுங்க பாருங்கள். 9, 10, 11, 12. சரிங்களா? எத்தனை வருஷமாக நடத்திட்டு வந்திருக்காரு? 12 வருடங்களாக இந்த உத்தம சோழன் கிழக்கு வாசல் உதயம் அப்படிங்கிற இதில் நடத்திட்டு வந்திருக்கிறாரு. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்க. நமக்கு ஆல்மோஸ்ட் 30 கொஷின் நமக்கு வந்துருச்சு. இந்த கொஷின் சொல்லிட்டேன். சரிங்களா? நமக்கு 30 வினாக்கள் நம்ம பார்த்துட்டோம். எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ எதையுமே விடாதீங்க, எல்லாத்தையும் படிச்சுட்டு வாங்க. நம்ம எந்தெந்த கேள்வி உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஷினாக கொடுத்துருக்கணும் அதையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, இந்த டிஸ்கஷனில் கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கணுமேன்றதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்தேன். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எல்லாம் படித்து வச்சுருப்பீங்க, இருந்தாலும் தெரிஞ்சதான் கேட்டுருக்கிறேன். நீங்கள் மறக்காமல் நீங்கள் அதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோஸ்லாம் பாருங்கள். டெய்லியும் ஒரு 30 கொஷின்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்து எக்ஸாமில் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் ஒரு 30 வினாக்களில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.